Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard maths chapter 8 exercise 8.3 problem number 11 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த क्वेश्चन வந்து சீட்டு கட்டு ரிலேட்டடான ப்ராப்ளம். அதற்கான இன்ட்ரோ பார்த்துட்டு ப்ராப்ளத்துல என்ன கேட்டிருக்காங்கங்கறத பார்க்கலாம். நமக்கு தெரியுமா 52 கார்ட்ஸ் உண்டு இல்லையா? 52 கார்ட்ஸ் வந்து என்னென்ன காம்பினேஷன்ல இருக்கும்? ரெட் கலர்ங்கிறது ஒரு குரூப், Black கலர்ங்கிறது ஒரு குரூப். அந்த ரெட் கலர்ல ரெண்டு காம்பினேஷன் இருக்குது. ஒன்னு வந்து டைமண்ட், இன்னொன்னு வந்து ஹார்ட். ஹார்ட்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று பிளாக் கலர் காம்பினேஷனில் கிளாவர் அண்ட் ஸ்பேடு இது ரெண்டு காம்பினேஷனில் இருக்கும். இப்போ மொத்தம் 4 ஷீட்டுக்கிட்ட நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 52 கவுண்ட் வரும் இல்லையாம்மா. நம்பர் ப்ளஸ் கிங்கு, ஆஸு, கிங்கு, குயின்னு, ஜாக் இந்த மாதிரி நமக்கு வரும் இல்லையாம்மா. அதே மாதிரி இவங்க என்னென்ன கேட்டிருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தி கிங் அண்ட் குயின் ஆஃப் டைமண்ட். ஓகேம்மா, கிங் அண்ட் குயின். அப்போ கிங் அண்ட் குயின் ஆஃப் டைமண்ட், குயின் அண்ட் ஜாக் ஆஃப் ஹார்ட்னா ஹார்டின், ஜாக் அண்ட் கிங் ஆஃப் ஸ்பேட் ஆர் ரிமூவ்டு. மீனிங் என்னென்னா ஒன் பை ஒன்னாக லைன் எழுதிடலாம், அப்புறம் நமக்கு ஈஸியாக இருக்கும். த கிங் அண்ட் குயின் ஆஃப் டைமண்ட். அப்போ டைமண்டில் இருந்து நம்ம கிங்கையும் குயினும் ரிமூவ் பண்ணுறோம். கிங்கு சரிவா, குயின் ஓகேவா, இதை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, எதில் இருந்து? டைமண்ட் சீட்டுக்கட்டில் இருந்து. டைமண்ட் சீட்டு ஒவ்வொரு சீட்டுக்கட்டில் எத்தனை இருக்கும்? ஒவ்வொரு காம்பினேஷன்லையும் 13 இருக்கும். அந்த 13 டைமண்ட் கார்டில் இருந்து கிங்கும் குயினை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன இருக்குது? குயின் அண்ட் ஜாக் ஆஃப் ஹார்ட். ஓகே, ஹார்ட்னா ஹார்ட்டின், குயின் அண்ட் ஜாக். அப்போ கியூ அண்ட் ஜாக் சரிவா, கியூ கமா ஜாக் இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். எதில் இருந்து? 13 ஹார்ட்டின், தட் இஸ் ஹார்ட் அந்த சீட்டுக்கட்டில் இருந்து குயின் அண்ட் ஜாக்கை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ 13ல் நமக்கு எத்தனை இருக்குது? நமக்கு 13 - 2னா என்ன வரும்? 11 கார்டு தான் எதில் இருக்குது? ஹார்ட்டின்ல வந்து நமக்கு இருக்குது. அடுத்து என்ன கூட? ஜாக் அண்ட் கிங் ஆஃப் ஸ்பேடு. அப்போது ஜாக்கும் கிங்கும். ஓகேம்மா, ஜாக்கு கமா கிங் ஆஃப் ஸ்பேடு. அப்போது ஸ்பேடுங்கிறது பிளாக் கலர் சீட்டு கட்டு இல்லையா, பிளாக் கலர் காம்பினேஷனும். அந்த ஸ்பேடிலிருந்து ஜாக்கும் கிங்கும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போது மொத்தத்தில் ஒரு சீட்டுக்கட்டு 52 சீட்டுக்கட்டில் இருந்து 2 டைமண்ட் ஷீட்டையும் 2 ஆர்டின் ஷீட்டையும் 2 ஸ்பேட் ஷீட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ நம்ம ஈஸியாக எழுதலாம் இல்லையா? அப்போ மொத்த சீட்டுக்கட்டு நமக்கு எத்தனைமா? டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் எத்தனை? நமக்கு 52. கரெக்டா? இதுலேருந்து நம்ம எத்தனை ரிமூவ் பண்ணிட்டோம்? 2 + 2 + 2. ஓகேவா, நம்ம எழுதிக்கலாம். இதில் வந்து 2 ரிமூவ் பண்ணிட்டோம். இது இப்படி எழுதிக்கலாம். இதில் வந்து 2, இதில் ஒரு 2. ஓகேம்மா, மொத்தம் 6 சீட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் கார்டு எத்தனைமா இருக்கும்? ரிமைனிங் கார்ட்ஸ் மீதமுள்ள சீட்டுக்கட்டுகள். அப்போ 52 மைனஸ் ப்ராக்கெட் 2. 2ங்கிறது என்னது? டைமண்டில் உள்ள 2 சீட்டு ப்ளஸ் ரிமைனிங் 2ங்கிறது வந்து ஹார்ட்டினில் உள்ள 2 சீட்டு. அடுத்து ரிமைனிங் 2ங்கிறது ஸ்பேடில் உள்ள 2 சீட்டு. ரிமூவ் பண்ணால் என்னமா வரும்? 52 - 6னா என்னமா வரும்? 46 இல்லையாம்மா, 46 கரெக்ட். 6 இல்லையா, 12. ஓகே, 46 சீட்டு நமக்கு ரிமைனிங் இருக்குது. ஓகே, அவங்க என்ன கேட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். சஃபல்டு. ஓகேம்மா, அடுத்து ரிமூவ் ஃப்ரம் தி டெஸ்க் ஆஃப் 52 பிளேயிங் கார்ட்ஸ் அண்ட் தென் வெல் சஃபல்டு. சஃபல்டுனா நல்லா வந்து குலுக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி. நவ் 1 கார்டு இஸ் ட்ரான் அட் ரேண்டம் ஃப்ரம் தி ரிமைனிங் கார்ட்ஸ். அப்போது ரிமைனிங் கார்ட்ஸ்னால் நமக்கு 42 சீட் இருக்கு இல்லையா, அந்த 46 சீட்டில் இருந்து தான் நம்ம வந்து ஒரு கார்டை நம்ம எடுக்கிறோம். அது என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிளவர். அப்போ கிளவராக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. கிளவர் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஏங்கிறது ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் கிளவர் கார்ட்ஸ். ஓகேம்மா, கிளவர் கார்ட் அப்போ வந்து ஜஸ்ட் நமக்கு தெரிய வேண்டி நம்ம வரைஞ்சிக்கலாம். சரியாம்மா, இது வரையணும்னு கட்டாயம் கிடையாது, நமக்கு பார்க்கும்போது தெரியும் இல்லையா. அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் கிளவர் கார்ட்ஸ் இப்போ நல்லா பார்க்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியாம்மா, இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கார்டில் வந்து நமக்கு இந்த ரெப்ரசன்டேஷனில் கிளவர் கார்டு இருக்குதா? இந்த இடத்துல நமக்கு இல்லை. ஸோ கிளவர் செக்ஷனில் இருந்து நம்ம ஒரு கார்டு கூட ரிமூவ் பண்ணலாம். அப்போது நமக்கு எத்தனை கார்டுமா இருக்குது? இந்த இடத்துல 13 கார்டு இருக்குது. புரியுதா? அப்போ கிளவர் கார்டு நமக்கு எத்தனை இருக்குது? ஏன்னா நம்ம எதுவுமே ரிமூவ் பண்ணலை இல்லையா. அப்போ கிளவர் கார்டு நமக்கு 13 இருக்குது. அப்போ N of Aங்கிறது எத்தனை வரும்? 13. ஓகேவா, இப்போ இதற்கான ப்ராபபிலிட்டி எழுதலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் கிளவர் கார்ட்ஸ். ஓகேவா, கிளவராக இருக்கும் நிகழ்தகவும். ஃபார்முலா என்னமா வரும்? P of A = ஃபார்முலா என்னது? N of A by N of S. ஓகேம்மா, N of Aங்கிறது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 13 டிவைடட் பை N of Sங்கிறது யார்? 46. இப்போ நம்ம அதை கட் பண்ண முடியாது, நம்ம அப்படி விட்டுடலாம். ஓகேம்மா, மேக்ஸிமம் கட் பண்ண முடிஞ்சுன்னா கட் பண்ணலாம், இல்லைன்னா அப்படி விட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதான் நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் குயின் ஆஃப் ரெட் கார்ட்ஸ். அப்போ நம்ம ரெட் கார்ட்ஸ் வந்து டயக்ராம் போட்டுக்கலாம். இப்போது ரெட் கார்ட்ஸ் என்ன இருக்குது, எப்படிலாம் இருக்கும் பாருங்கள். ரெட் கார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் வந்து டைமண்ட் இல்லையாம்மா, டைமண்ட்
வரையணும்னு கிடையாது, வரைஞ்சா பார்க்குறவங்க நீட்டாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் டைமண்ட். அடுத்து என்னம்மா ஆர்டி. ஓகேவா, இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம நிகழ்தகவு எழுதிக்கலாம். ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் குயின் ஆஃப் ரெட் கார்ட்ஸ். இப்போ நம்ம ரெட் கார்டை பார்க்கலாம். ரெட் கார்டு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். தட் இஸ் டைமண்ட்லேருந்து குயின் இருக்குது இல்லையா, குயினை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ ரிமூவ் பண்ணியாச்சுன்னா அப்போ அதில் இருக்குமா, இருக்காது. ஸோ நமக்கு டைமண்டில் வந்து எத்தனை தட் இஸ் குயினை ரிமூவ் பண்ணதுனால இதில் எத்தனை கார்டு இருக்குது, நமக்கு 0 தான் இருக்குது. ஓகேவா, கீழே எழுதுறேன். இதில் எத்தனை இருக்குது, 0. அடுத்து ஆர்டினில் பார்ப்போம். ஆர்டினில் நமக்கு எத்தனைமா இருக்குது, குயின் கார்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நமக்கு ஆல்ரெடி டைமண்ட்லேருந்து குயின் கார்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போது நமக்கு குயின் கார்டு டைமண்டில் குயின் கார்டு இல்லை. அடுத்து நம்ம ஆர்டினில் வரலாம். ஆர்டின்லேயே நம்ம என்ன பாருங்கள், கியூங்கிற கார்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். கியூங்கிறது குயின், அப்போ அதை ரிமூவ் பண்ணதுனால அதுலேயே நமக்கு ஆர்டின்லேயே நமக்கு கிடையாது. அப்போது என் ஆஃப் பி. ஓகேவா, என் ஆஃப் பிங்கிறது என்னவா, 0, கார்டே இல்லை. ஓகேவா, இப்போ நம்ம இதுக்கான ப்ராபபிலிட்டி எழுதிக்கலாம். ஃபார்முலா எழுதணுங்கிற அவசியம் இல்லை. என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பிங்கிறது என்னமா, நமக்கு 0 கிடச்சிருக்கு, எதுவுமே இல்லை. டிவைடட் பை 46 ஈக்குவல் டு நமக்கு 0. டோட்டல் வந்து ரெண்டுமே நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகேவா, அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். தேர்ட் ஆப்ஷனுக்கான நம்ம நேம் கொடுக்கலாம் சி. ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் கிங் ஆஃப் பிளாக் கார்ட்ஸ். ஓகேமா, இப்போ பாருங்கள், கருப்பு ராசாவாக, நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் இந்த ஸ்பெல்லிங் தான் கொடுத்துருக்காங்க. கருப்பு ராஜாவாக இருக்கும் நிகழ்ச்சி. ஓகேமா, ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் கிங் ஆஃப் பிளாக் கார்ட்ஸ். எத்தனை பிளாக் கார்டு உண்டு, 2. ஒன்று வந்து ஸ்பேடு, இன்னொன்று வந்து கிளாவர். வரைஞ்சிக்கலாம். அப்போது டைம் இருந்தால் வரைஞ்சிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. சரியாம்மா, கம்பல்சரி கிடையாது. அப்போது அடுத்து வந்து தட் இஸ் கிளாவர் இல்லையாம்மா, விருப்பம் இருந்தால் வரையலாம், இல்லைனா விட்டுடலாம், கம்பல்சரி கிடையாது. ஓகே, இப்போ பார்க்கலாமா. ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் கிங் ஆஃப் பிளாக் கார்டு. ஓகேவா, இப்போ இதில் நம்ம பார்க்கலாம். அப்போது கிங்கு பிளாக் கார்டு பார்க்கலாம். நமக்கு ஸ்பேடில் வந்து கிங்கை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போது ஸ்பேடில் கிங் வந்து நமக்கு என்ன இருக்குது, 0 இல்லைல்ல, ஏன்னா ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இல்லை. இப்போ நம்ம கிளாவரை ஃபோக்கஸ் பண்ணலாம். கிளாவரில் ஏதாவது ரிமூவ் பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம கிளாவரில் எதுவுமே ரிமூவ் பண்ணலை இல்லையா. அப்போ இந்த கிளாவரில் 13 கார்டு இருக்குது. அதில் கிங் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதில் எத்தனை கார்டுமா இருக்குது, நமக்கு 1. இப்போ பார்க்கலாம். இப்போ என் ஆஃப் சி நம்ம எழுதலாம், பார்ப்போம். என் ஆஃப் சிங்கிறது என்ன இருக்குது, அப்போ என் ஆஃப் சி ஈக்குவல் டு 1. புரியுதாம, ஒரே ஒரு கார்டு, ஏன்னா இது ஸ்பேடில் இல்லை, கிங்கில் மட்டும், தட் இஸ் கிளாவரில் மட்டும்தான் இருக்குது. ஸோ 1. இப்போ இதற்கான ப்ராபபிலிட்டி எழுதலாம். நிகழ்தகவு ஃபார்முலா என்னதுமா, என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் சி நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1 பை என் ஆஃப் எஸ்ங்கிறது 46. அப்போ 1 பை 46 தான் நமக்கு தேவையான ரெக்யூர்ட் ஃபைனல் ஆப்ஷனுக்கான ஆன்சர். ஓகேம்மா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான், ஈஸியாகவும் ஸ்கோர் பண்ணலாம் மார்க்.